நாங்கள் போகிறோமோ ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களை விலையேற பெற்ற ஜனமாய் எங்களை நீர் பார்க்கிறீரே அப்படி என்கிற அந்த இதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. My Lord Jesus Christ, committing ourselves in your mighty hand, Lord Jesus, please speak to us, my Lord. ஆண்டவரே, இந்த சாயங்கால நேரத்தில் நாங்கள் உங்களை கடத்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு நீங்க பேசுங்க ஏசப்பா. Lord Jesus, let your living word come in our heart, my Lord, and renew our lives, my Lord, and let it be blessed our lives, my Lord Jesus Christ. ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு மத்தியிலே வரட்டும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை அது சீர்திருத்த ஆண்டவரே கர்த்தாவே கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். I am submitting everything in your mighty hand, my Lord Jesus. உம்முடைய கருத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். Amen. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென். Amen. Hallelujah. Hallelujah. I want to speak today regarding righteousness. தேவனுடைய நீதியை குறித்து இந்த சாயங்கால பொழுதிலே நான் பேசுவதற்கு very simple and very short way we will talk about righteousness. தேவனுடைய நீதியை குறித்து நாம் இந்த சாயங்கால இடத்திலே நாம் அறிந்து கொள்ள போகிறோம். We all are righteous people, right? நாம் எல்லாரும் நீதிமான்களா இருக்கிறோம். Any doubt? அதுல எதுவும் சந்தேகம் இருக்கிறதா? Of course, there is our mistake, but yet we all are righteous because Lord Jesus has washed with His blood, so we are righteous. நாம் நீதிமான்களாக இருந்தாலும் நாம் தவறினவர்கள் தான். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாய் நாம் மீட்கப்பட்டு நாம் அவருடைய இரத்தத்தின் மூலமாய் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். We are righteous people. நாம் நீதிமான்கள். Somehow we want to learn about the righteousness today. அதனால் இந்த மாலை பொழுது நீதிமான்களாய் இருக்கிறது என்றால் என்ன? ஆழமான ஒரு காரியத்தை பார்ப்போம். First, what is righteousness? முதலாவதாக நீதிமான்களாய் இருக்கிறது என்றால் என்ன? We see righteousness is a God-centered attribute. நீதி என்கிறது தேவனை மையமாக வைத்த ஒரு குணாதிசயம். God, this sentence now it's a little deep one, so we have to understand God-centered attribute. நீதி என்பது தேவனை மையமாக வைத்து தேவ மையத்திலே இருந்து வருகிற ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. No man can attain it through his own efforts apart from his or God ordinance. ஒரு மனிதனும் அதை தன்னுடைய சுய முயற்சியினால் அதை அடைய முடியாமல் அது தேவனே அது அவனுக்கு தருகிறதா இருக்கிறது. So first we see in simple way God righteousness is a God centered attribute. முதலாவது நாம் பார்க்கிறோம் நீதி என்பது தேவனுடைய தேவ மையத்திலிருந்து தேவனை மையமாக இருக்கிற ஒரு குணாதிசயத்திலிருந்து வருகிறது. When we go into the Bible, நாம் வேதத்திற்குள்ளாக நாம் போவோம் என்று சொன்னால் in the Bible commonly it says in the Bible righteousness is both a state of moral perfection before God. But you can read and slowly make sentence. வேதத்திலே நீதி என்று சொன்னால் அது இரண்டு வகையாய் நாம் அதை அறிந்து கொள்ளலாம். முதலாவதாக ஒழுக்க ஒரு பூரணம், ஒரு மாரல் பர்ஃபெக்ஷன், நம்மளுடைய ஒழுக்கை நடைமுறை வாழ்க்கையிலே நாம் ஒழுக்கத்திற்கு நாம் முழுமையாக தேவனுக்கு முன்பதாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு நீதி. Moral perfection, another side practical outworking of living in right relationship with Him, it means God. முதலாவது தேவனுக்கு முன்பாக நாம் அந்த ஒழுக்கத்தின் ஃபுல்னஸ், அந்த முழுமையான ஒரு நிலை அடைகிறது தான் நீதி. இன்னொன்று நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப், நம்மளுடைய அந்த ப்ராக்டிக்கல் லைஃப் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையிலே நாம் சரியான உறவு மற்றவர்களோடு, தேவனோடு இருக்கிற உறவு மட்டுமல்லாமல் மற்றவர்களோடும் சரியான அந்த உறவு கொள்வோம் என்று சொன்னால் அதுவும் நீதியா இருக்கிறது. In morality way we should be perfect also in our living life. In living life with God, our relation must be very close. நம்மளுடைய ஒழுக்க பிரகாரமான வாழ்க்கையிலே நாம் சிறந்து விளங்குகிறவர்களாய் மாத்திரமல்ல, நாம் தேவனுக்கு முன்பதாக நாம் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையிலும் நாம் அந்த உறவிலே மேம்படுகிறவர்களாக இருக்கிறோம். It means in our heart should be having justice. அப்படி நீதி உள்ளவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய இதயத்திலே நாம் நியாயம் செய்கிறவர்களாக இருப்போம். In our heart should be having justice, integrity,
நம்மளுடைய இருதயத்திற்குள்ளாய் நாம் நீதி செய்கிறவர்களாய் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம். Integrity and faithfully following God's instruction. தேவனுடைய கட்டளைகளை பிரமாணங்களை நாம் உண்மை உள்ளவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாய் பின்பற்றுவதற்கு ஏதுவாக இருக்கிறது தான் நீதி. Hallelujah. 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 And let us go some righteous word for righteous in Hebrew. Tejadik. இந்த நீதியை குறித்து எபிரேய பதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தெஜாதிக்னு சொல்லப்பட்டிருக்கிறது. Tejadik. It's used in the Old Testament. பழைய ஏற்பாட்டு எபிரேயத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பதத்தை தான் இங்கே கூறுகிறோம். It means it's a deeply relational. அது அந்த பதம் அந்த பழைய ஏற்பாட்டிலே அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுக்கு அறிகிற எப்படி அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் அது நெருங்கின ஒரு காரியமாக இருக்கிறது. Deeply relational with God, very deep relational with God. அது உறவு சம்பந்தமான ஒரு அதாவது நெருங்கின உறவு சம்பந்தமாக இருக்கிறது தான் நீதி. Another side says a righteous person is one who maintains a right standing with God and treats others with fairness, honesty and justice. ஒரு நீதியுள்ள மனிதன், நீதிமான இருக்கிற ஒரு மனிதன், அவர் தேவனுக்கு முன்பதாக சரியான நிலையிலே அந்த நிலையிலே நிற்கிறார். அந்த நிலையில் நிற்கிறதுனால் அவர் மற்றவர்களை சக மனிதர்களை அவர் எப்படி நடத்துகிறார் என்று சொன்னால் அவர் நீதியோடும் அவர் உத்தமத்தோடும் உண்மையாக சக மனிதர்களை அவர் நடத்துகிறார் என்பது இதுக்கு தான் அடையாளமாக இருக்கிறது நீதி. Hallelujah. 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 Now deeply sometimes we make relation with God, but with other human or brother sister, our attitude, our treat is very worst, very bad. So God and so Old Testament say you have deeply relation with God, also treat others with fairness, honesty and justice. அநேக நேரங்களிலே நாம் தேவனுக்கு முன்பதாக இருக்கிற அந்த நிலையிலே நாம் அந்த தேவனுக்கு முன்பதாக சரியாக நிற்கிறோம். ஆனால் நம்முடைய சக மனிதர்கள், சக விசுவாசிகள், அவர்களை நாம் சரியாக நடத்துகிறோமா என்பது கேள்விக்குறி. அதனால் இந்த இடத்தில் நீதி என்று நாம் நீதிமான்களாக இருக்கிறதுக்கு என்ன அடையாளம் என்று சொன்னால் தேவனுக்கு முன்பதாக நாம் சரியாக நிற்கிறவர்களாக மாத்திரமல்ல, நம்ம சக மனிதர்கள் விசுவாசிகளையும் நாம் அந்த நீதிக்கு ஏற்ப நாம் நடத்துகிறோமா என்கிறது தான் நீதியாக இருக்கிறது. So many times we are very good people, worship people, Bible people, offering people, church going ministry, everything very good people. அநேக நேரங்களிலே நாம் எல்லாரும் நன்று ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம், நல்ல ஆண்டவருக்கு உதாரணமாய் கொடுக்கிறோம், ஊழியத்தில் நல்லா பங்கு பெறுகிறோம். But treating to others is more than a beggar. ஆனால் மற்றவர்களை சில நேரங்களில் நாம் நடத்துகிற விதம் அது ஏழை, அது திக்கற்றவர்களை காட்டிலும் அது மிகவும் மோசமாக இருக்கு. சாதாரணமாக தமிழ் என்ன சொல்லுங்கன்னா, நாங்கள் நல்லா இருக்கோம், ஜெபம் பண்ணுவோம், பைபிள் வாசிப்போம், காணிக்கை கொடுப்போம், ஊழியம் செய்வோம், எல்லாம் செய்வோம். ஆனால் மற்ற மக்கள் கூட நம்மளோட செயல், நம்மளோட பிஹேவியர் என்ன யோசிப்போம், இவர் பிச்சைக்காரோட வீடே இதே, இவர் விட பிச்சைக்காரன் நல்லா இருக்கு அப்படி. so many times we are seeing the treats people, this fellow is a worse than a beggar, like that we are treating so many times. அநேக நபர்களை நம் அறியாமையிலேயும் அறிந்தோ நாம் இவர்கள் பிச்சைக்காரர்களோட மோசமாக நாம் நடத்தினது உண்டு. So God says, if you are having a relationship with me, you must treat godly people in proper way. நாம் தேவனோடு சரியாக அந்த நிற்கிறோம் என்று சொன்னால், நீதியாக நிற்கிறோம் என்று சொன்னால், நாம் சக மனிதர்களை நாம் அந்த தேவ நீதியிலே நாம் நடத்துவோம். In Greek word, in New Testament, Greek word for righteousness, dikaiosune. புதிய ஏற்பாட்டிலே கிரேக்க பதத்தை என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் டிகாயோசுனே என்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. It means in simple, it means acting in accord with divine law and living with integrity.
அது தேவன் நீதிமான்களாக இருக்கிறது புதிய ஏற்பாட்டில் எப்படி அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், தேவனோடு நாம் அந்த கட்டளைகளுக்கு நாம் உடன்பட்டவர்களாய் இருந்து மற்றவர்களை நாம் உண்மையாக நடத்துகிறது என்று சொன்னால் அதுவும் தேவன். So righteousness means it's not one way, it's a both way, both side. அதனால தான் நீதிமான்களாக இருக்கிறோம். நாம் தேவ நீதியை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், முதலாவது தேவனுக்கு முன்பதாக சரியான நிலையில் இருக்கிறோமா, அடுத்ததாக அந்த நிலையிலிருந்து நாம் மற்றவர்களை எப்படி நம்ம நடத்துகிறோம் அப்படிங்கிற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Hallelujah. 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 We should love as we have loved God. We should love our brothers and sisters in same way, not by looking the face. நாம் தேவனிடத்தில் நாம் எப்படி முழுமையாக அன்பு கூறுகிறோமோ அதே நேரத்தில் மற்ற சக மனிதர்களை அவர்களுடைய முகம் பார்த்தோ, அவர்களுடைய அப்பியரன்ஸை பார்த்தோ, அவர்களுடைய கோத்திரம் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வைத்து அன்பு கூறுகிறோமா இல்லையா? இல்லை என்றால் நாம் அதை பாராமல் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது போல நாம் நீதி செய்கிறோமா, மற்ற சக மனிதருக்கு நீதி செய்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். From some righteous people in the Bible, சில நீதிமான்களாக இருந்த நபர்கள், வேதத்தில் நீதிமான்களாக இருந்த நபர்களை உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். Many people are there, but some people we have listed out. Noah இருந்தாலும் சில நபர்களை நாம் தானிக்க போகிறோம். Noah, முதலாவது நோவா. You can write Genesis 6:9. ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Genesis 6:9. ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7:1. 9ஆம் வசனம் மற்றும் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 6:9. முதலாவது Yes. Amen. Hallelujah. Hallelujah. So here we see many people, Noah, Lot. இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் நோவா, லோத், ஜோசப் ஆஃப் அரிமத்தியா, அடுத்ததாக அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, ஏவல் பைபிள் Abel, Joseph, யோசேப்பு, it's a Joseph, this Joseph is a husband of Mary, புருஷனாகிய யோசேப்பு, Cornelius, John the Baptist, யோவான் ஸ்நானகன், ஜக்கரியா, எலிசபெத், சிமியோன். இந்த நபர்களை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம், நீதிமான்களாக இருந்திருக்கிறார்கள். It may be more than this. இந்த நபர்கள் குறிப்பிட்ட நபர்கள் காட்டிலும் அதிகமாக அநேகர் நீதிமான்களாக இருந்தது உண்டு. We see about this details, very hard to see very details because short time. So just to see, Noah, he was a righteous person. முதலாவது நோவா அவர் நீதிமானாய் இருந்தார். Because of one righteous person, ஒரு நீதிமான் நிமித்தம் saved whole world through him. A second time, whole world means through him saved that group of people and animals, and from that now we are blessed. அதாவது அந்த ஒரு நீதிமான் நிமித்தம் தன்னுடைய குடும்பத்தார், எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா சர்வ சிருஷ்டியும் என்ன செய்யப்படுகிறது, காப்பாற்றப்படுகிறது தேவனுடைய கிருபையினால். One Lot, ஒரு லோத்தினால், because of one Lot, that Sodom and Gomorrah was waiting to be destroyed. ஒரு லோத்தினால் வந்து சோதோம் குமாரா பட்டணம் அது அழிவிற்கினராய் அது இருந்தது. I know you all are very brilliant in the Bible, that's why I'm going very short way. Yes. So Lot, you know about the Lot. லோட்டை பற்றி நாம் எவ்வாறு அறிந்திருக்கிறோம்? He till he was in that city, அந்த பட்டணத்திலே, that city was safe. அந்த பட்டணம் அது பாதுகாப்பா இருந்தது. So that city was safe. அது பாதுகாப்பா இருந்தது. As soon as he came out from the city, அவர் பட்டணத்திற்கு வெளியே வந்த உடனே that city was destroyed. அந்த பட்டணம் தேவனுடைய நியாயத்தீர்ப்பை அடைகிறது. This is the power of righteousness. அங்கே என்ன அறிந்திருக்கிறோம்? அது அங்க அந்த நீதி அந்த நீதியினுடைய வல்லமையை அறிந்திருக்கிறோம். We saw about the Noah, because of one righteous righteous person, this whole world again it was what we can say, it's re-blessed. நோவா ஆகிய ஒரு நீதிமான நிமித்தம் சிருஷ்டி காப்பாற்றப்படுகிறது. அதே நேரத்தில் லோத்தின் நிமித்தம் அந்த குடும்பத்தார் அவர்களும் அந்த பட்டணமும் அது வந்து காப்பாற்றப்படுகிறது. தேவனுடைய நியாயத்தீர்ப்பை அடைந்தாலும். Hallelujah. 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 About few people only. Cornelius, you know very well Cornelius. He was not a baptized man.
அவர் ஒரு ஞானஸ்நானம் பெற்ற மனிதன் அல்ல. He was not a baptized man, அவர் ஞானஸ்நானம் பெற்றவர் but அல்ல. his name mentioned he was a righteous person. ஆனால் வேதத்திலே அவர் மிகுந்த பக்தி உள்ளவர், நீதி உள்ளவர் He என்று was a righteous person. அவர் ஒரு நீதிமானா இருந்தார் என்று வாசிக்கிறோம். So though he was not baptized, but he was righteous person. அவர் ஞானஸ்நானம் பெறாமல் விட்டாலும் அவர் ஒரு நீதி உள்ளவராக இருந்தார். God sent his angel to speak to Cornelius. தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி கொர்நேலியுவிடம் அவர் பேசுகிறார். So this is the power of righteousness. இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் நீதிமானா இருக்கிறதற்கான ஒரு வல்லமை, ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். Hallelujah. Hallelujah. We see Zechariah and Elizabeth. இந்த இடத்துல அடுத்ததாக லூக்கா சுவிசேஷத்திலே ஜக்கரியா எலிசபெத் ஆகிய தம்பதியினரை குறித்து நாம் வாசிக்கிறோம். Luke 5:6 we see. Can you read this one? Luke chapter 1 verse 5 and 6. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியாயங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். Hallelujah. Hallelujah. Say hallelujah. Hallelujah. Lord little hallelujah. Hallelujah. Luke Zechariah and Elizabeth, they both were righteous person. ஜக்கரியாவும் எலிசபெத்தும் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். But still her name was written barren lady. ஆனால் எலிசபெத்தை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவர் மலடியா இருந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Still righteous person, but still her name was written barren lady. முதலாவது அவர்களை பற்றி குறிப்பிடுகிற காரியம் நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் எலிசபெத்தை குறித்து என்ன சொல்கிறது வேதம்? அவள் பிள்ளையற்று இருந்தாள் என்று சொல்கிறது. We have to learn from her very deeply. நாம் அவளிடத்தில் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால், she did not stop worshiping God, serving God. அவள் அப்படிப்பட்ட நிலையில இருந்தும் அவள் தேவனை ஒருபோதும் ஆராதிக்க தவறவில்லை. She kept on continue worshiping God, serving God. அவள் தேவனை ஆராதிக்கவும் தேவனுடைய ஊழியத்தை அவர்கள் குடும்பமாய் செய்கிறதிலும் அவர்கள் நிலைத்து நின்றார்கள். Even they lost their hope, their faith that we are not going to become again father and mother because no more chance, because no more ways there. அவர்கள் இருவரும் ஒரு தகப்பனாகி தாயாகி ஒரு பிள்ளையை பெறுவார்கள் என்ற நம்பிக்கை அவர்கள் குறைவாக இருந்தாலும் அவர்கள் ஊழியத்திலே அவர்கள் உண்மையாக இருந்தார்கள். Hallelujah. 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 So God, we read in Bible so many places, always God looks us. நாம் இப்படிப்பட்ட நபர்களை நாம் வாசிக்கிறோம் என்று சொன்னால் தேவன் நம்மை கண்காணிக்கிறார். God always looks us. காண்கிறார் என்று அறிந்து கொள்ளலாம். His name is Elroy. அவர் எல்ரோயா இருக்கிறார். His name is Elroy. அவர் எல்ரோயா இருக்கிறார். Dear children of God, தேவனுடைய பிள்ளைகளே, be a righteous person. நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம். Still when some name came about our lives that this mistake, this thing, this problem, this so many came in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நீதிமான்களாய் இருந்தாலும் அநேக காரியங்களிலே நாம் விழுந்த காரியங்களிலே நாம் அதை பற்றி கூறுகிறார்கள். But the righteous person of God will never stop the worshiping the Lord and serving the Lord. ஆனால் நீதிமான்களாய் இருக்கிறனா அதை கேட்டு சோர்ந்து போகாமல் நாம் தேவனுக்கு முன்பதாக இருக்கிற அந்த நிலையிலே நாம் இன்னும் அதிகரிக்கணும், இன்னும் வளரணும் என்கிற அந்த தாகத்தோடு இருக்கிறவர்கள் நீதிமான்களாய் இருக்கிறார்கள். Hallelujah. 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 They did not know one day they did not know அவர்கள் ஒரு நாள் அறியாமல் இருந்தார்கள். What is going to happen? என்ன நடக்க போகிறது என்று அறியாமல் இருந்தார்கள். Something happen in my life today. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் அற்புதம் நடக்க போகுதா என்று அறியாமல் Just in the temple of the Lord they were worshiping, devoting to the Lord. தேவனுடைய ஆலயத்திலே அவர்கள் தங்களுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். And they were worshiping the Lord in the temple. தூபம் காட்டுகிற அந்த பணியை செகரியா செஞ்சு கொண்டிருந்தார். Hallelujah. Hallelujah. Sometimes a spiritual person, ஆவிக்குரிய மனுஷன் இப்படி மாதிரி ஒரு பிளைண்ட் மாதிரி ஒரு பைத்திய மாதிரி இருக்கும், நமக்கு தெரியாது என்ன நடக்கும். ஆனால் நாங்கள் தேவனுடைய காரியம் work of God, ministry of God, worship of God, we will keep on continuing. பாஸ்டர் சொன்னது போல அநேக நேரங்களிலே நாம் பைத்தியங்கள் அப்படிங்கிற அந்த காரியத்தில் இருப்போம். ஏனென்றால் நாம்
காரியங்கள் எதுவுமே நடைபெறாமல் இருக்கலாம். ஆனால் நாம் ஆராதித்து கொண்டே இருக்கிறோம். நாம் அந்த விசுவாசத்தை நாம் இழக்காமல் நாம் போராடி கொண்டே இருக்கிறோம் என்கிறதுக்கு புரிஞ்சிங்களா இல்லையா? ஒரு ஆவிக்குரிய மனுஷன் சில நேரம் அப்படி இதை தெரியும், பைத்தியம் இருக்குது, இவர் முட்டாள் இருக்குது, என்ன இவருக்கு இது ஆசீர்வாதம் இல்லை, இது ஆசீர்வாதம் இல்லை, இது ஆசீர்வாதம் இல்லை, இதே இல்லை. ஆனால் இவர் ஊழியம் பண்ணுறான், ஜபம் பண்ணுறோம், சபைக்கு போகிறோம், கணிக்கு கொடுக்குறோம், இதே பண்ணுறோம், அது பண்ணுறோம், அப்படி நிறையா நம்ம மேலே நம்ம ஜனங்கள் சில பேர் சொல்லுவோம், நீங்கள் சர்ச்சு ரெகுலர் போகிறீங்க, நீங்கள் இதே பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு இது ஆசீர்வாதம் இல்லை. எங்களுக்கு சில பேர் நீங்கள் நிறையா ஊழியம் செய்ய சொல்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு பெரிய பணம் இல்லை, பெரிய ஆளாகல. எங்களுக்கு இப்போது சொல்லுவாங்க 23 வருஷம் ஊழியம் பண்ணுறேன், நிறையா சாட்சி இருக்குது எங்களோட. உங்களுக்கு பெருமைக்காக சொல்லலை, உங்கள் விசுவாசமாக சொல்ல. எங்களை சாட்சி கேட்டு இதே மதுரையில் பெரிய பெரிய ஊழியர் இப்போ கண்ணீரத்தோடு அழுதுறாங்க. இதே தமிழ்நாடுக்கு இல்லை. அல்லேலூயா. என்னோட சாட்சி வீடியோ எடுத்துட்டு இங்கே லண்டன் அனுப்புனாங்க. வீடியோ சாட்சி இதை டைப்பிங் பண்ணிவிட்டு அனுப்புனாங்க. அங்கே லண்டனில் அவங்க தேவ மனுஷன் வாசிக்கும் போது அப்படியே கணித்தோட அழுட்டே அப்படியே ஜம்ப் பண்ணாங்க. பிஹாரில் இந்த மாதிரி ஊழியர் இருக்காங்களா எப்படி மாதிரி சாட்சி லண்டனில் அமெரிக்காலே சாட்சி கேட்டுகிட்டே மக்கள் அழுட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே எப்படி மாதிரி நெகட்டிவ் இருக்கு, ஏன் பெரிய ஆளாகலை, ஏன் பெரிய ஆளாகலை, ஏன் பணம் இல்லை, ஏன் இல்லை, அப்படி மாதிரி கேள்வி வரும். ஹல்லேலூயா. என்ன நினைக்கிறேங்க, ஜக்கரியாவும் எலிசாபெத்து இவரோட சொந்தக்கார ஏதாவது ஒரு நெகட்டிவ் பேசுனாங்களே இல்லையா? கண்டிப்பாக நேச்சுரல் ஹியூமன். ஆனால் kept on working for the Lord. ஆனாலும் அவர்கள் ஜக்கரியாவும் எலிசபெத்தும் ஒருபோதும் அவர்கள் சோர்ந்து போயிடாதபடி தேவனுடைய பணியிலே அவர் உண்மையாக இருந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய அவர் காண்கிறவர்களாக இருந்தார். 2003 நான் ஆண்டவரைக்கு பெற்றுக்கொள்ளேன் ரட்சிக்கப்பட்டு. அதுக்கு முன்னாடி என்னுடைய அக்கா கூட பிறந்த அக்காவுக்கு சின்ன வயசில் கல்யாணம், ஒரு டீனேஜில் ஐ திங்க் 14 கூட இருக்குது, 13 அப்படி இருக்கும். கல்யாணம் முடிச்சா, கல்யாணம் ஆயிடுச்சு, கொஞ்சம் வருஷம் கழிச்சு உங்களுக்கு பேபி இல்லை. ஹஸ்பண்டோட என்னோட அக்காவோட ஹஸ்பண்டு அவர் அம்மா யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை, நீங்கள் மலடி வரேன்னா நீங்கள் மலடி உனக்கு ஒரு ஏழு கூட பிறந்த மாட்டா, அப்படியே மாதிரி நிறையா இப்போ பேச கூட பிறந்த அக்கா. வீட்டுக்கே வந்தேன், அம்மா கூட பேசுவாங்க, என்ன பண்ணணும் நான் இதை சுசைட் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணேன். அப்போது ஃபஸ்ட்டு புது விசுவாசி நானே இந்த சத்தம் கேட்டேன். நான் சொன்னேன், அக்கா ஒரு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ரட்சகரே, அவர் கண்டிப்பாக அதிசயம் செய்வாங்க. நிறைய ஜபம் தெரியல. நான் 2003 சொல்கிறேன், 2003 நிறைய ஜபம் தெரியல எனக்கு, என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் தெரியல. ஆனால் ஆண்டவரே எங்களுக்கு குழந்தை கொடுங்க ஆண்டவரே, எங்களுக்காக குழந்தை கொடுங்க ஆண்டவரே. ஆனால் இதே ஆப்ரேஷன் பண்ணோம், இதே பண்ணோம், அப்படி நிறைய மாதிரி சொன்னாங்க. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், எதுவும் செய்ய வேண்டாம். நானே வாயை திறந்து சொன்னேன், அக்கா இதை மாத்திரை எடுக்க வேண்டாம், ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாம், ஏசுப்பா உங்களுக்கு குழந்தை கொடுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் மாதம் கழிச்சு குட் நியூஸ் வருது, அக்கா கன்சீவ் இருக்கா. அதான் ஃபஸ்ட் பேபி. அப்போவும் எங்கள் அப்பா அம்மா எதுவும் யாருமே இதை ரட்சிக்கப்படல, பக்கா புரியுதா இருந்தாங்க. பேபி பேரே நானும் வைக்கணும். நான் சொன்னேன், நீங்கள் கிறிஸ்துவ பேர் வைக்கணும். எப்படி வைக்கலாம்? கிறிஸ்துவ பேரை வைக்கணும் நேரு. இஃப் யூ நேம் டைரெக்ட்லி கிறிஸ்டன் நேம், அப்போது இவங்க அப்போஸ் பண்ணுவாங்க. அப்போஸ் பண்ணாங்க. அப்புறம் என்ன பண்ணோம், ஆசிஸ்னா பிளெஸிங், காட். ஆனால் காட்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல பீகாரில். அப்போது காட் ஆசிஸ், ஜிஓடி காட் ஆசிஸ், அதான் கிறிஸ்து பேர். ஆசிஸ் த காமன் காட், அதான் ஃபஸ்ட்டு பேபி காட் ஆசிஸ். அப்புறம் இன்னும் சீக்கிரமாக எங்கள் மாதிரி இன்னும் வருஷம் கழிச்சா அடுத்த கன்சீவ் இருக்கேன், இன்னும் ஒரு முறை கன்சீவ் இருக்கான். ஃபஸ்ட்டு காட் ஆசிஸ் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சு. இப்போது அடுத்த பேர் என்ன வைக்கணும்? அப்புறம் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆண்டவரே என்ன பேர் வைக்கணும்?
ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் அடுத்து ஆனந்த்ராஜ், அது ரெண்டாவது பையன் ஆனந்த்ராஜ். இப்போது ஃபஸ்ட்டு பையன் டிகிரி படிச்சுட்டு இப்போது கயால் ஊழியம் செய்கிறான். ஹல்லேலூயா. இந்த மாதிரி சாட்சி பேசுறதுக்கு நான் வரல. என்னோட ரைச்சஸ்னஸ் பற்றி இதாக எனக்கு அபவுட் ரைச்சஸ்னஸ்னா, பட் ஹியர் காட் இஸ் இன்ஸ்பைரிங், ஸோ ஐம் டாக்கிங் ஜஸ்ட் ஃபியூ மினிட் அபவுட் காட், அபவுட் த ஜெக்கரியா அண்ட் எலிசாபெத். இந்த இடத்துல தேவன் என்னோடு பேசுகிறார். பேசின காரியம் எலிசபெத். You are righteous person. You are righteous person. நீதிமான்களா இருக்கோம். So we should not stop working for God. We should not stop serving God. We should not stop over going church or any good thing for God. நாம் நீதிமான்களா இருக்கிறபடியினால் நாம் ஒருபோதும் நாம் தேவனை சேவிக்கிறதிலும் நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறதும் நாம் அதை நாம் நிறுத்தாதபடி நாம் இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. Hallelujah. Hallelujah. Sometimes don't become Zechariah. சில நேரங்களில் நாம் ஜெக்கரியாவாக நாம் மாறிவிட வேண்டாம். ஆனால் ஜெக்கரியா, when angel of the Lord is talking to Zechariah, தேவனுடைய தூதன் சகரியாவிடம் அவர் பேசுகிறார். Angel of the Lord is saying, Zechariah, your wife will conceive and will become father of a son. ஜெக்கரியா வந்து சொல்லுகிறார், அந்த தேவ மனிதரிடத்தில் உங்களுடைய மனைவி அவள் கர்ப்பம் தரித்து அவர் பிள்ளை பெறுவாள் என்று சொல்லுகிறார். But Zechariah says, ஜெக்கரியாவுடைய அந்த ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கிறது? How it will happen? அது எப்படி நடக்கும் என்று அவர் கேள்வி கேட்கிறார். Very ஆவிக்குரிய மனுஷன். அவர் ஆனால் ஆவிக்குரியவர். Very ஆவிக்குரிய மனுஷன். But how it will happen? அவர் அந்த கேள்வியிலே அவர் கேட்கிறார். Hallelujah. Hallelujah. சொல்லுங்க hallelujah. Hallelujah. So happen, how it will happen, it's not in our hand, it's in God's hand. அது எப்படி நடக்கும் என்கிற அந்த காரியம் நம்மளுடைய அறிவிற்கோ நம்மளுடைய கைகளிலோ அது இல்லை. அது தேவனுடைய முற்றிலும் தேவன் கரத்தில் இருக்கிறது. God is the God will work, not ourselves. He will work. கர்த்தர் தான் அந்த காரியத்தை அவர் செய்ய போகிறார். Amen. Hallelujah. Hallelujah. A righteous person, ஒரு நீதிமானா இருக்கிற ஒரு நபர், a righteous person always we see will treat others with justice, integrity, honesty. நீதிமான்களாக இருக்கிறவர்கள் அவர் மற்றவர்களை அவர் உண்மையோடும் அவர்கள் நீதியோடும் அவர்கள் நடத்துவார்கள். One just example about Bade uncle means பெரிய uncle அகஸ்டின் ஜெபகுமார். படே அங்கிள் பீகார் மாநிலத்திலே ஊழியம் செய்கிற அகஸ்டின் அங்கிள் அவங்கள பற்றி அந்த கேம்பஸ்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆமா, பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு. கரெக்டாக 4 மணிக்கு இந்த ஹாஸ்பிட்டல் பூட்டிடுவாங்க. ஒரு நாள் அந்த ஹாஸ்பிட்டல் 4 மணிக்கு பூட்டிட்டாக்க அப்புறம் ஆண்டி, பெரிய ஆண்டி, படி ஆண்டி நாங்கள் சொல்லுவோம். படினா பெரிய ஆண்டி, அங்கே பேர் நாங்கள் கூப்பிட மாட்டாங்க. ஆனால் படி ஆண்டி ஒரு ஹாஸ்பிட்டலோட ஸ்டாஃபுக்கு 4 மணிக்கு அப்புறம் திட்டுட்டு, எனக்கு இது செக்அப் பண்ணணும், நீங்கள் ஏன் இது இப்போயே பூட்டிட்டு ஏன் இப்போ போ, சீக்கிரம் போயிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் இப்போ ஓப்பன் பண்ண அப்படி மாதிரி விடுத்துட்டா. செக்கப் எல்லாம் ரீஓப்பன் பண்ணிவிட்டு செக்கப் எல்லாம் முடிச்சுட்டேக்க அப்புறம் நைட்டு அகஸ்ட் அங்கிள் வந்தாங்க அப்புறம் இவர் சொல்கிறாங்க, தெரியுமா அவங்களுக்கு இன்றைக்கி ஹாஸ்பிட்டலு 4 மணிக்கு பூட்டிட்டாங்க. அப்புறம் எனக்கு செக்கப் பண்ணணும், இவருக்கு நானே திட்டுட்டு திரும்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் செக்கப் பண்ணோம். அப்புறம் இது அங்கிள் என்ன சொல்லியிருப்பாங்க, ஏம்மா என்ன பண்ணியிருக்கீங்க, போயிட்டு இப்போயே மன்னிப்போ கேளுங்க முடியுமா? போயிட்டு ஸ்டாஃப்க்கு they are the director, founder, after God they are all in all of James. போயிட்டு இப்போ அந்த ஸ்டாஃப்ட்டு போயிட்டு இப்போ சாரி கேட்கணும். That is the righteousness. Hallelujah. நாம் நீதிமான்களா இருக்கிறது எப்படி என்பதை நாம் இன்னும் அறிந்து கொள்ளலாம். When I came first meeting to Patna city, first meeting, நான் ஒரு கூட்டத்திற்கு பட்னா அந்த இடத்துல பீகார் மாநிலத்தில் பட்னா அந்த இடத்துல நான் கூட்டத்திற்கு வந்தேன். அந்த மீட்டிங்கில் நான் போனேன். ஆனால் மீட்டிங் நான் போயிருக்கேன், ஆனால் எனக்கு நிறையா தெரியல. நான் எதுக்கு பாஸ்டர் சொன்னாங்க நீங்கள் போங்க, ஆனால் மீட்டிங் பற்றி எனக்கு நிறையா தெரியல. ஆனால் வாட் ஐம் ட்ரைங் டு சேனா,
I don't know that this meeting for healing, deliverance and gospel meeting, I don't know. Just I went that meeting. அந்த கூட்டத்திற்கு என்ன காரணத்துக்காக சென்றேன் என்று எனக்கு தெரியவில்லை. அது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கா இல்லை சுகப்படுத்துறதுக்கா என்று நான் First time I was new believer. அப்பொழுதுதான் நான் ஒரு புதிய விசுவாசியா இருந்தேன். We were staying in one room. நாங்கள் ஒரு ரூம்ல தங்கி இருந்தோம். One brother was staying from Bombay with us. He was a believer man, a Christian. பாம்பேயிலிருந்து வந்த ஒரு பிரதர் எங்களோடு தங்கி இருந்தார். Very silent and soft man. அவர் ஒரு அமைதியான ஒரு மனிதராக இருந்தார். So many naughty things we will do in the room, but he will keep silent. நாங்கள் ரூம்ல நாங்கள் வந்து விளையாடி கொண்டிருந்தாலும் அவர் அந்த நபர் வந்து அவர் அந்த காரியங்களில் ஈடுபடாமல் அவர் அமைதியாக இருந்தார். So I was new. First time I attended that meeting, gospel meeting. I did not know rules, regulation, anything. But that righteous man never reacted negatively. ஆனாலும் அந்த நபர் அவர் ஒரு தவறான ரெஸ்பான்ஸ் அப்படி அவர் எங்களுடைய காரியங்களை பார்த்து அவர் செய்யவில்லை அந்த நபர். Hallelujah. 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 When I became sick within 2-3 days in that same room, அதே அந்த இடத்திலே நான் 2-3 நாட்கள் கழிந்து நான் மிகுந்த ஒரு பலவீனத்துக்குள்ளாக சென்றேன். That same person says, Ranjit, I will take you hospital. Ranjit, I will take you hospital. But I was thinking, இவர் யார்? நானே சேட்டை பண்ணியிருக்கேன், நானே விளையாடிட்டு இருக்கேன், ஆனால் இவர் எதுவும் நெகட்டிவ்லி ரியாக்ட் பண்ணல, எனக்கு இப்போ முடியாமல் இருக்கே. ஆனால் இவர் சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் ஒரு 5 காசு செலவு பண்ண வேண்டாம், நானே பண்ணுவேன். ஆஃப்டர் தட் நெவர் ஐ see that person. அந்த இன்சிடென்ட் அந்த காரியத்திற்கு பிறகு நான் அந்த நபரை நான் சந்திப்பதற்கு எனக்கு வாய்க்கவில்லை. Hallelujah. Hallelujah. சொல்லுங்க hallelujah. Hallelujah. So we must be always righteous person wherever we are. ஆகையால் இந்த உதாரணங்களை நான் சொல்வதற்கு காரணம் என்று சொன்னால் நாம் இன்னும் நீதிமான்களாக இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. Amen. Hallelujah. That's why in my life whenever people are anything doing, I don't react negatively. I don't take revenge. Just I look, I go, I do my work, whatever I can do. I don't, so I want to be righteous person. I want to learn as a righteous person. அதனால தான் அநேக இடங்களிலே என்னை நான் நம்பியிருக்கிற ஜனங்கள் என்னை தவறாக நடத்தினாலும் புரிந்து கொண்டாலும் நான் ஒருபோதும் நான் அதற்கு பதிலாக நான் தீமை செய்கிறவனாக இருப்பதல்ல. நான் அந்த காரியத்தை தேவன் கருத்தில் தந்து நான் நீதிமானாக இருப்பதற்கு ஆண்டு உதவி செய்து வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ பைபிள் எடுங்க, உங்கள் பைபிள் உங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பைபிள் எடுங்க. So the blessing of righteous person. அடுத்ததாக நாம் முதலாவது நீதிமான்களாக இருக்கிறது என்னவென்று பார்த்தோம். இப்பொழுது நீதிமான்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க போகிறோம். டக் பைபிள் எல்லாம் எடுக்கணும். That Bible verses must be reaching to our mind. நம்முடைய வேத வார்த்தைகளை வேதத்தை நாம் உடனடியாக எடுப்போம். அந்த Psalms 1:3 சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். இது தன்கடியே தந்து Psalms 1, James 5:16. James 1 by 1 ரீட் பண்ணணும். அடுத்து நானே ஏதாவது செய்ய போகிறேன். இது ஜேம்ஸ் 5:16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஆமாம். இப்போ ஜஸ்ட் ரீட் பண்ணுறதுக்கு அப்புறம் நாங்கள் ஏதாவது செய்ய போகிறோம். அதை Proverbs 10:3. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீதிமான்களை பசியினால் வருந்தவிடார், துன்மார்க்கருடைய பொருளையோ அகற்றி விடுவார். தயவுசெய்து வாசிக்கணும் அந்த வசனம். நீங்கயோ சத்தமாக இல்லைன்னா நீங்கள் வாசிக்கணும். ஏன்னா நாங்கள் இன்னும் ஏதாவது ப்ராக்டிக்கல் செய்ய போகிறோம். இது வசனம் எல்லாம் வாசிட்டு Proverbs 10:6 வாசிட்டிங்களா? 10:3 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். கொடுமை. ஆமென். Proverbs 10:7. அடுத்த வசனம்.
ஆமென். Amen. Proverbs 10:11. 11ஆம் வசனம் அதே அதிகாரத்திலே. இதை எப்படி வாசிக்கணும்னா ஸ்பீடு வாசிக்கிறீங்க. ஆனால் கேன் யூ சி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்படி வாசிக்கணும்னா இதை வசனம் நம்ம இட் சுட் பி ரீச்சிங் டு அவர் மைண்ட். சில நேரம் நாங்கள் டக்கு வாசிப்போம், ஆனால் நமக்கு வரல. ஆனால் அதை நமக்கு வரல, அதை பிறந்து போகிற மாதிரி இப்படி இல்லை. இது கொஞ்சம் இட் சுட் பி டச்சிங். இட் சுட் பி டச்சிங். அதான் நெக்ஸ்ட்டு இங்கே வாசிட்டோம் ஹியரா. எஸ். Proverbs 10:6 வாசிட்டீங்களா? Proverbs 10:20. அதே அதிகாரத்திலே 20ஆம் வசனத்தை வாசிப்போம். நம்முடைய மனம் விலையும் பெறாது. ஆமென். Proverbs 10:21. அடுத்த வசனம், மூடரோ அதீனத்தினால் மாளுவார்கள். ஆமென். Proverbs 15:29. 15:29. 15:29. மன்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் வாசிட்டீங்களா? எத்தனை வசனம் இருக்கு இங்கே? ஐ திங்க் திஸ் ஒன் 10:16. 10:16. அதான் 10:16. 10:16 வாசிட்டீங்களா? வாசிங்க கொஞ்சம். 10:16. அவத்தையும் பிறப்பிக்கும். ஹல்லேலூயா. 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 இப்போ எல்லா வசனம் இப்போ வாசிட்டீங்களே எல்லா வசனம் கொஞ்சம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ எல்லா வசனம் என்ன பண்ணும்? யூ ஹாவ் டு லுக் ஆல் தீஸ் வெர்சஸ். நோ நீட் டு சவுண்ட். சொல்லுங்க சொல்லுங்க. இந்த வாசித்த நாம் எல்லா வசனத்தையும் நாம் அதை சற்று கவனித்து யூ ஹாவ் டு லுக் இன் யுவர் பைபிள் அண்ட் ஜஸ்ட் let this verse reach to you and pick up for you. இந்த வார்த்தைகளை நாம் நமக்குள்ளாய் கிரியை செய்ய நாம் அதை விட்டு கொடுத்து நாம் நீதிமான்களை தொடர்ந்து வளருவோம். இப்போ வரைக்கும் புரிஞ்சிங்களா இல்லையா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ இட் வில் பி நியூ ஃபார் யூ. அந்த வசனம் எல்லாம் எடுங்க, எல்லா வசனம் எடுங்க. இப்போ நீங்க வாசிக்குங்க. நீங்க பேசாம இது சவுண்ட் வராம நீங்க வாசிக்குங்க. நீங்க வாசிக்குங்க எல்லா வசனமும். நீங்க வாசிக்குங்க எல்லா வசனம். அந்த ஸ்கிரீன்ல போட்டப்பட்டிருக்கிற எல்லா அந்த வேத வசனங்களையும் நாம் வாசிக்க நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்வோம். அதை வாசிப்பதற்கு நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த வார்த்தைகள் நமக்குள்ளாய் அது சென்று இன்னும் ஆழமாய் கிரியை செய்யட்டும். வெரி குட். ஸ்க்ரீனில் இருக்கு. உங்கள் ஒரு வேலை மறந்துட்டீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டே ஜீசஸ் ஹல்லேலூயா. ஸ்துதி ஸ்துதி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிட்டீங்களா எல்லாம்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முடிஞ்சா இன்னும் இருக்கா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நிஜமாக நீங்கள் வாசிட்டீங்கன்னா நான் நாட் கொஸ்டினிங் உண்மையாக நான் வாட் ஐம் ட்ரைங் டு சே when we reading definitely some words is touching to you. நாம் இந்த வேத வசனங்களை நாம் வாசிக்கிறபடியினால் அந்த வார்த்தைகள் நமக்குள்ளாய் அது கிரியை செய்யும். Definitely some words from these verses, definitely some words will touch to you. சில வசனங்கள் அது நம்மை அது தொடுகிறதா இருக்கிறது. The prayer of a righteous person is powerful and effective.
நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் The பலனுள்ளதாக the Lord does not let the righteous go hungry. கர்த்தர் நீதிமான்களை பசியினால் அவர் வருந்த விடார் என்று Blessings crown the head of the righteous. நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று The வாசிக்கிறோம். name of the righteous is used in blessings. நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும் என்று வாசிக்கிறோம். The mouth of the righteous is a fountain of life. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்று வாசிக்கிறோம். The wages of the righteous is life. நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனாய் இருக்கிறது The என்று வாசிக்கிறோம். tongue of the righteous is a choice silver. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி என்று வாசிக்கிறோம். And the lips of the righteous nourish many. நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் என்று வாசிக்கிறோம். Finally we see the Lord hears the prayer of the righteous. கடைசியாக நீதிமான்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்பதையும் வாசிக்கிறோம். Amen. Hallelujah. 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 Same verses Hindi ஆராதனா நாங்கள் யூஸ் பண்ணோம். சேம் verses வாசிட்டுக்கு அப்புறம் ஒரு கேள்வி கேட்டேன். இப்போ நீங்க சொல்லுங்க எந்த வசனம் உங்களுக்கு இப்போ பிடிக்குது? இந்த வாசித்த எல்லா வசனங்கள்ல சொல்லலாம். இப்போ நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். இட்ஸ் not a question, not anything, just I'm bringing this study as a practical. இந்த வாசித்த காரியங்களிலிருந்து ஒரு நடைமுறை அறிதலுக்காக நான் கேட்கிறேன். இந்த வசனங்களிலிருந்து உங்களுக்கு அது உடனே தொட்ட காரியம் என்ன நீங்க சொல்லலாம். நிஜமா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் எந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இது எல்லா வசனம் 10 நாள் தமிழில் நீதிமான்களின் ஜெபத்தை கேட்கிறார். ஆமென். நீ சூப்பர். இன்னும் சொல்லுங்க. சூப்பர். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ஆமென். ஆமென். சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. 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 Amen. So now questioning, this is now the questioning to you. Last one we will see. Last one, application for our. You are a righteous person. You are righteous person. You have blessing everything. But question, where are you now? நாம் எங்கே இருக்கிறோம்? நீதிமான்களா இருந்தாலும் எங்கே இருக்கிறோம்? In which place or which stage you are standing right now? நாம் எந்த இடத்திலே இருக்கிறோம்? Are you with your one people? நாம் நம்முடைய ஜனங்களோடு இருக்கிறோம். Are you with any rich people? நாம் மிகுந்த செல்வந்தர்கள் கூட இருக்கிறோமா? Are you a righteous person who is following Christ Jesus word? நாம் நீதிமான்களா இருந்து தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை நாம் பின்பற்றுகிறோமா? This blessing is there for you, no doubt at all. Miracle is there for you, no doubt at all. நிச்சயமாக ஆசீர்வாதங்களுக்கு God is with you, no doubt at all. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். Hallelujah. Hallelujah. உங்க மைக் ஓடி போயிடுச்சு. Hallelujah. Hallelujah. Everything, but a question, our question, where are you? இது எல்லா காரியங்கள் இருந்தாலும் ஒரு சின்ன கேள்வி என்ன? எங்க இருக்கிறோம்? In which stage, which place we are standing? நாம் எந்த இடத்துல இருக்கிறோம்? So many times we forget the Bible. அநேக நேரங்களிலே நாம் வேதத்தை நாம் மறக்கிறோம். So many we forget our righteousness. நாம் நீதியை நாம் மறக்கிறோம். We follow our one people. நாம் நம்முடைய ஜனங்களை நாம் பின்பற்றுகிறோம். Whether bad or good or anything, no problem, we follow our one people. அது நல்ல காரியமா இருந்தாலும் அது தவறான காரியமா இருந்தாலும் நாம் பின்பற்றுவர்களா இருக்கிறோம். Very danger தானே. ஃபாலோ பண்ணணும். பண்ணலைன்னா திட்டுவாங்க. நான் சொன்ன மாதிரி செய்யணும். கண்டிப்பாக செய்யணும். என்ன கெட்டால் சொல்கிறாங்க, தப்பாக சொல்கிறாங்க, நல்லா சொல்கிறாங்க, என்ன செய்யணும். ஆனால் என் வீட்லேயோ எங்கேயோ ஆஃபீஸ்லேயோ எங்கேயோ ஆனால் செய்யணும். அப்படி பண்ணலன்னா நான் சொல்கிற கேட்கவே இல்லை. நீங்கள் உங்கள் இஷ்டமாக்கிங்க போ அப்படி. ஆனால் என்ன பண்ணுறது? இப்போ நியாயமாக செய்யணும். நீதிமானம் இருக்கணும். அது பெரிய நமக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது. அர்த்தம் வித் ஒன் பீப்புள். சில நேரம் பணம்கார கூட இருப்பேன், நான் நல்லா இருப்பேன். எல்லா மக்கள் எனக்கு பெரிய ஆள் சொல்லுவாங்க. தேவைப்படாதே நான் கொஞ்சம் உதவி செய்ய கேட்கலாம். இதே மனசுக்கு உள்ள சிந்தனை இருக்குது.
நான் சில நேரம் எப்படியோ இருக்கிறேன்னா எனக்கு பிடிக்கிறது இதை ஐ லைக், எனக்கு இதை இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவர் மாதிரி தானே இருக்கணும். ஆனால் இதர் ஜோன் ஜவாராஜ் இதர் இன்னொரு ஏன்னா அதான் ஜஸ்டின் ஏதாவது. ஆனால் வேற எனிபடி ஏன்னா இருக்கலாம், இவர் தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் இதே தான் பிடிக்கும், இதை பிடிக்கும். நீதிமான் இப்படி இல்லை. நீதிமான் இஸ் ஸ்டாண்டிங் வித் த வேர்ட் ஆஃப் காட். டஃப் இருக்கும், கடினமாக இருக்கும், டஃப் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கும், உங்கள் சபையில் இருக்கும், உங்கள் ஆஃபீஸில் இருக்கும், உங்கள் சுற்றி மக்கள், உங்கள் சொந்தக்காரில் இருக்கும். கண்டிப்பாக இட் வில் பி டஃப் ஃபார் யூ ஆல்வேஸ். ஆனால் எல்லா மக்கள் எங்கள் மாதிரி எங்களை சப்போர்ட் பண்ணும், இப்படி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பட் காட் சேஸ், வேர் ஆர் யூ? எங்கே இருக்கீங்க? நிஜமா எங்கே இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He says, where are you? I'm here searching you. நான் உன்னை தேடிட்டு இருக்கேன், நான் உனக்காக எதிரி பார்த்துட்டு இருக்கேன். ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் உனக்காக எதிரி பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? யாரை நீங்கள் பின்பற்றுங்க, ஃபாலோ பண்ணுறீங்க? மனசுக்குள்ளே உங்கள் இருதயம்குள்ளே யார் இருக்கா? நீதிமான் இருக்கா? வசனம் இருக்கா? ஆண்டவர் இருக்காங்களா? Nobody will make you to fail. Nobody will make you to fail. Hallelujah. Hallelujah. சொல்லுங்க hallelujah. Hallelujah. சொல்லுங்க hallelujah. Hallelujah. சத்தமா சொல்லுங்க hallelujah. Hallelujah. Amen. Amen. Because you are righteous person. நீங்க நீதிமான். உங்களுக்கு கூட இயேசுப்பா இருக்காங்க. Amen. உங்களுக்கு கூட இயேசுப்பா இருக்காங்க. உங்களுக்கு கூட சர்வ வல்லவர் தேவன் இயேசுப்பா இருக்காங்க. So many சில நிறைய வேலைகள் நம்ம யோசிக்கிறோம் அப்படி மாதிரி நடக்கும், சக்ஸஸ்ஃபுல் அப்படி மாதிரி நடக்கும். நிறைய வேலைகள் அப்படி மாதிரி நடக்காது. சக்ஸஸ்ஃபுல் இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் சுற்றி இருக்கலாம். ஹல்லேலூயா. நான் நினச்சேன், நான் ஊழியம்குள்ளே டாக்டரேட் முடிச்சுட்டு ஊழியம்குள்ளே வந்தேன்னா நான் எனக்கு நிறைய பணம் கிடைக்கும், அங்கே கிடைக்கும், அப்படி கிடைக்கும், நானும் பெரிய ஆளாகலாம், அப்போ தான் நான் பெரிய ஊழியம் செய்ய முடியும். அப்படியே மாதிரி நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னான், முடியாது, ஊழியம் கொடுப்பேன், ஆனால் அப்படி மாதிரி உனக்கே தர மாட்டேன். ஹல்லேலூயா. 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 ரெண்ட் கொடுக்குறதுக்கு இப்போ யோசிக்கிறேன், ஆனால் ஊழியம் இருக்கு. சொன்னால் உங்களுக்கு இருக்கா இல்லையா? இங்கே உட்காந்துருக்கிறேன் மதுரையில், நார்த் இந்தியாவில், பீகாரில் மட்டும் 150 பாஸ்டர்ஸு எங்களோட நான் உருவாக்குன அந்த ஃபெலோஷிப்க்கு உள்ளே இருக்கிறேன். சீக்கிரமாக ஆண்டவரை சித்தம், பணம் இல்லை, நிஜமாக சொல்கிறேன், காசு இல்லை. சீக்கிரமாக ஆண்டவரை சித்தமாக இருக்கேன்னா 30 மிஷினரிக்கு சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்து எங்கே தங்க போகிற தெரியல. எங்கள் வீடு கொஞ்சம் ஹட் மாதிரி தான் இருக்கு. ஆனால் 30 மிஷினரி கூட்டிகிட்டு வந்தேன். 3 நாள் இல்லைன்னா 5 நாள் இங்கே மதுரையில் வச்சு நல்லா பயிற்சி கொடுத்துட்டு திரும்பி நாங்கள் அனுப்புகிறோம் நம்மளோட மிஷினரிக்கு. ஹல்லேலூயா. நம்ம பணம் இல்லை, நிஜமாக சொல்கிறேன், பணம் இல்லை. ஆனால் சில பேருக்கு இப்போ வரைக்கும் ஒரே சர்ச் நாங்கள் பீகார் கயாவில் கட்டி கொடுத்துருக்கோம். ஹல்லேலூயா. ஆனால் வெளியே நாங்கள் இப்படி சொல்லலை, வெளியே நாங்கள் இப்போ வரைக்கும் நாங்கள் எங்கள் வீட்டில் பாய் கூட சரியாக இல்லை. என்ன இது பிளாக்ஸ் போர்டு இருக்குல்ல, இதை வச்சு இப்போ நாங்கள் படுத்துட்டு இருக்கோம். ஆனால் சர்ச்சு கட்டி கொடுத்துட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. ஆனால் இப்போ பணம் இல்லை, காசு இல்லை. நாங்கள் பெரிய கன்வென்ஷன் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பாட்னாலே, ஒரு ஜார்க்கண்டில், ஒரு இங்கே குஜராத்தில் பெரிய கன்வென்ஷன் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வீட்டில் கொஞ்சம் சின்ன இருக்கிறே சொல்லி 2 பேர் ஆசீர்வாதம் இருக்கல, அதை விட்டுட்டு போக முடியல, அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. பணம் இல்லை, நிஜமா இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னா, பணம் தரமாட்டேன், ஊழியம் தருவேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்களுக்கு நீங்கள் யோசிச்சுப்பீங்க, இது சும்மா வாய் பேசுகிறா, பெரிய அப்படி பேசுகிறா. இல்லை, ப்ராக்டிக்கல் நாங்கள் உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாக நாங்கள் வெளியே கொண்டு வரப்போகிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு மசீஹ் கி. ஆமென்.
நீதிமான் இருக்கணும், நீதிமான் இருக்கணும். வேலை நடக்கும். ஆனால் நம்ம யோசனை மாதிரி நடக்காது, நம்ம சிந்தின மாதிரி நடக்காது. நடக்கும். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சு இருந்தேன், ஃபேமிலி எப்படி சமாளிக்க முடியும், ரெண்ட்டு கொடுக்க முடியல. ஃபேமிலி வந்துச்சு, இப்போ 2 பேபி வந்துச்சு, சாப்பிட்டுட்டு இருக்கு, பட்டனையாக போகலை. ஹல்லேலூயா. டெலிவரிக்கு முன்னாடி யோசிச்சு இருந்தேன், டெலிவரிக்கு காசு யார் கொடுப்பா, எப்படி பண்ணலாம். புஷ்பாக்கு தெரியல, புஷ்பாக்கு தெரியல. புஷ்பாக்கு எதுவும் கவலை இல்லாமல் நீங்கள் வாழுங்க, வாழுங்க. ஹல்லேலூயா. எல்லா வேலையும் இப்போ நடக்குது, எல்லா ஊழியமாக நடக்கும். வர்ற நாட்கள் சீக்கிரமாக பார்ப்போங்க. எனக்கு ஒரே தாகம் இருக்கு, கோடிக்கணக்கில் ஆத்மா எப்போ கொடுப்பீங்க ஆண்டவரே. பில்டிங் வேண்டாம், பெரிய பெரிய பில்டிங் கேட்கல, நிஜமாக சொல்கிறேன். பில்டிங் வேண்டாம், பெரிய பெரிய இதை பங்களா வேண்டாம், பெரிய பெரிய இதை இனோவா ஃபார்ச்சுனர் இதை எதுவும் வேண்டாம். 10 கோடி ஆத்மா எப்போ கொடுப்பீங்க? சின்ன ஆள் இருக்கேன், நான் கேட்டுட்டு இருக்கேன். 10 கோடி ஆத்மா எப்போ கொடுப்பீங்க? நீதிமான் இருக்கீங்களா? நீதிமான் இருக்கீங்களா? உங்கள் வேலை உங்களுக்கு யோசிக்க முடியாது, ஆனால் அதிசயம் ஆண்டவரை செய்வாங்க. ஹல்லேலூயா. சில நேரம் பைத்தியா மாதிரி இருக்கலாம், மக்கள் யோசிப்பாங்க பைத்தியா இருக்கா, முட்டாள் இருக்க சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் தேவன் உங்கள் கூட இருக்காங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் எந்திரிச்சிட்டு ஜெபிக்கலாமா சேர்ந்து? ஹல்லேலூயா. ரபகதினக ஷதனரவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிமனகதுரவ. ஹல்லேலூயா. நீதிமான் இருக்கிற ஆண்டவரே, பல நாட்கள் ஏசப்பா எங்கள் ஜனங்கள், எங்கள் மக்கள் எங்கள் மேலே கேள்வி பண்றாங்க. ஏசப்பா சர்ச் போற மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள் எங்கள் மேலே கேள்வி பண்றாங்க. ஓ ஆண்டவரே, ஏசப்பா dishonesting us my Lord, many times confusing my Lord. ஏசப்பா கூட நீங்க இருக்கிறீங்க. இயேசுப்பா நீங்க கூட இருக்கிறீங்க. இயேசுப்பா பல முறை ஆண்டவரே, இயேசுப்பா என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்ப செய்யணும், அப்படி மாதிரி கேள்வி இருக்கிறோம். இயேசுப்பா பல பாரமா இருக்கிற இயேசுப்பா, ஆனா இயேசுப்பா நீங்க கூட இருக்கிறீங்க. நீங்க கரம் பிடித்து நடத்துபவர் நீங்க இருக்கிறீங்க. எங்கள் தகப்பன் நீங்க இருக்கிறீங்க. எங்கள் தகப்பன், எங்கள் சர்வ வல்லவர் தேவன், நீங்க எங்கள் கூட இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, 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 ஆராதனை. உம்பல்லல் செயல்கள் நினைத்தி நினைத்தி உள்ளாமே ஐயா, உம்பல்லல் செயல்கள் நினைத்தி உள்ளாமே போகுதையா. நல்லவரே நன்மை, நன்றி நன்றி ஐயா. நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை,
தகப்பனே, உங்களுக்கு தெரியும் நான் எப்படி இருக்கிறேன், எங்கே இருக்கிறேன். ஏசப்பா, you know everything about our lives, my Lord Jesus. You know our situation, my Lord. You know our condition, my Lord. In Jesus name. இங்க இருக்கறங்க உங்க ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. பல பேருக்கு இயேசப்பா இயேசப்பா மனசுக்குள்ள பாரமா இருக்கு ஆண்டவரே, கஷ்டம் இருக்கு, ஓ வேதனை இருக்கு, ஆனா வெளியே சொல்லவே முடியல. இயேசப்பா இயேசப்பா விடுதலை தருபவர். இன்னைக்கு அவர் பர்சனல் லைஃப்ல ஏசப்பா தனிமை வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு அதிசயம் செய்யுங்க. ரிமனக துரிபக ஷதர பாபா ரிபலக தனக ஷதரி பாபா. நல்லவரே, உம் கரம்ல ஒப்புக்கொள்கிற பெரிய காரியம் செய்யுங்க, அற்புதம் அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா ஜெபிக்கிறேன், ஏசப்பா ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.